ஐயரே, உள்ள என்ன பாம்பா வச்சிருக்கீங்க? பஞ்சாங்கம் தானே, பயப்படாம எடுங்க. அப்பா, பொண்ணு எப்ப வரும்? நீ பண்றது இல்லீகல் மேட்டர். நீ இங்க வாயே திறக்க கூடாது. யோ ஐயரே, நீ ஒரு பழைய பஞ்சாங்கய்யா. இது இந்த வருஷம் பஞ்சாங்கம்மா. அட, உன்ன சொன்னையா? அட, எந்த வருஷம் பஞ்சாங்கம் தானயா? சீக்கிரம் தட்டை மாத்திரத்துக்கு நேரம் சொல்லு, இல்லனா உன்னை மாத்திருவோம். இந்த மாத்தானே பொண்ணு ஒரு சொல்லுங்க. போங்க, சீக்கிரம் பொண்ணை கூட்டு வாங்க. அம்மாடி, அம்மா, இது என் கல்யாணத்துக்கு நடக்கிற நிச்சயதார்த்தம் இல்ல, என் சாவுக்கு நாள் குறிக்கிற நிச்சயதார்த்தம். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ சாகிறதுக்காக நம்ம இந்த வீட்டுல இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்படி தினமும் கஷ்டப்படுறதை விட அப்பா போன இடத்துக்கு நாமளும் போய் சேர்ந்துடலாமா? அம்மா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். என் மனசு கேட்கலம்மா. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேம்மா. என்னம்மா? அம்மா, இந்த மாப்பிள்ள ஏற்கனவே 2 முறை கல்யாணம் ஆகியும் உள்ள வராதவம்மா. அவனுக்கு 3ஆம் தாரமா உங்க பொண்ணை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை சீரழிக்க பாக்குறாமா உங்க மருமக. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருங்கம்மா. கூட்டு போங்க. என்னடா சார், ஜாக்கிரதை. கலையா, கலையா, உன்னதாப்பா தேடிக்கிட்டு வர்றேன். என்னம்மா, என்ன விஷயம்? ஏற்கனவே 2 பொண்டாட்டி கட்டின ஒரு உதவா கரைக்கி என் மகளை 3ஆம் தரமா கட்டி வைக்க பாக்குறப்ப அந்த ராட்சசி வீட்டுல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. நிச்சயம் பண்றதுக்குள்ள என் மகளை நீதாப்பா எப்படியாவது காப்பாத்தணும். நிச்சயமா. வாங்க போலாம். இப்ப தானடா ஜாமீன்ல இருந்தேன். ஐயோ, அப்பா உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். வாங்க சீக்கிரம். எனக்கா புரியாது? அண்ணா, அண்ணா, நிறுத்துங்க. கொஞ்சம் அவசரமா வண்டி வேணும், தரீங்களா? இறங்க சீக்கிரம். உங்களுக்கு இல்லாத வண்டியா எடுத்துருப்பாங்க தம்பி. நீங்க இறங்க சீக்கிரமா. தட்ட மாட்டீங்கோ. எத்துப்பட்டி சிவனாண்டி மகன் சிவலிங்கத்துக்கும் தட்டுல வச்சு தட்ட மாத்த நினைச்சா வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஏ காளையா, இங்க ஏதாவது கரெக்டா பண்ண நடக்கிறதே வேற. இவங்கிட்ட என்ன பேச்சு? போய் போலீஸ கூட்டு வா. ஓ, நாங்களே போலீஸ் ஸ்டேஷன் தான் வர்றோம். என்ன சும்மா போலீஸ் பிலிம் காட்டுறேன்? அவன கமிஷனர் வந்தாலும் சரி, மாட்ட போறது நாங்க இல்ல, உங்க கும்பல் தான். யோ, ஒண்ணும் தெரியாத பொண்ணை ஏமாத்தி ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் பண்ணவனுக்கு 3ஆம் தரமா கட்டி வைக்க பாக்குறீங்களா? இதெல்லாம் தப்பு. இதுக்கு சட்டத்துல 3 வருஷம் ஜெயில். டேய் குள்ளா, நீ எல்லாம் சட்டம் பேசுற? சட்டம் பேசுறதுக்கு உயரம் முக்கியம் இல்ல, விவரம் தான் முக்கியம். அவ்வளவு விவரமான ஆளு இவன். ஏய், என்ன பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. இந்த நிச்சயத்தை மட்டும் நிறுத்தின கொலையை விடுதோ. ஏராமோ, அங்க கல்டா பண்ணி சண்டை போட்டு கொடுக்கும் போது புகை திடீர்னு எப்படி வந்துச்சு? அந்த கதை தெரியாதா உங்களுக்கு? அது என்ன கதை? கண்ணீர் பக்கம் விட்டேன்ல. கண்ணீர் பக்கம் ஏது? போலீஸ் ஸ்டேஷன்ல மூலையில கூச்சி வச்சிருந்தாங்க, 2 கண்ணீர் பக்கம் சுட்டேன்ல. அட பாவிகளா. ஆமா, இதெல்லாம் எங்க சுட்டீங்க? பொண்ணு வீட்டுல சுட்டது. அப்படி போடுங்க. இதுடா இது போடு. வண்டியை வேகமா ஓட்டுங்க. ஏன்? போலீஸ்காரங்க துரத்துறாங்க. சீக்கிரம். இங்க 2 கண்ணீர் பக்கம் வீசு. 2 தான் எடுத்துட்டு வந்தேன். கஞ்சா பையல எதையாவது வீசு. தேங்காய் பா. ஏன்டா தேங்காய் வீசுற? தேங்காய் செதுறும்போது பாம்பு நிச்சு பயந்துருவானுங்களே. எப்படி இன்ஸ்பெக்டர் ரெடியா இருக்கறாம தப்பிக்கிறதுக்கு? நிறுத்துங்க. ஸ்டாப். ஏன் நிறுத்த சொன்ன? தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அடடா, தப்பிச்சிட்டான்ல.
முடிவு பண்ண வேண்டிய நீங்களே இப்படி முகத்தை திருப்பிட்டு மௌனமா உட்காந்துருந்தா எப்படின்னு? ஏற்கனவே அவங்க அண்ணன் ஈவிடிசிங் கேஸ்ல நம்ம எல்லாத்தையும் உள்ள போட்டான், தெரியுமில்ல உங்களுக்கு? இப்ப நிச்சயத்தை நிறுத்தி அவன் தங்கச்சி வேற கடத்திட்டு வந்துட்டான். கிறுக்கு போச்சு அவங்க அண்ணன் கிட்னாப்பிங் கேஸ் நம்ம உள்ளத்துக்கு போட்டானா நம்ம கதை கந்தல் தான். மறுபடியும் ஜெயில் சோர தின்றதுக்கு நான் தயாரா இல்ல. நம்ம எல்லா கையிலயும் விலங்கு ஏறாம இருக்கணும்னா முதல்ல உங்க மன விலங்கு உடைச்சாகணும். என்ன சொல்றீங்க? ஏன்னா சுத்தி வளைச்சு மன விலங்கு வன விலங்குன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க காமாட்சி விரும்புறீங்களா இல்லையா? அது ஊன்னு சொல்லிச்சுன்னா அதை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா இல்லையா? அது நான் கட்டிக்க ரெடி. ஆனா காமாட்சி மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோ தெரியலையே. ஓஹோ, அப்ப முடிவு அங்க இருந்து வரணுங்கிறீங்க. அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க முடிவை எப்படி சொன்னாலும் நீங்க தான் எங்களுக்கு அண்ணி. நான் ஊமையா நடிச்சதுக்கே, நான் பேசணுங்கிறதுக்காக எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு 108 தேங்காய் உடைச்சாரு. அப்பவே என் மனசுல அவர் மேல ஆசையும் பாசமும் வந்துருச்சு. இப்ப இவர் எனக்கு புருஷனா வர்றது இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்ச பாக்கியம். அவ்வளவுதானே, அப்புறம் என்ன மேட்ரு வாவரு? ராமு, அங்க வர போலீஸ் ஜீப் வருது. ஐயோ மாமா ஜிப்பு தான். அண்ணே போடு போடு. அண்ணே வரக்குள்ள ஓடுங்க. சீக்கிரம் போங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அண்ணே எது நடந்தாலும் சரி நீங்க முதல்ல தலையை கட்டுங்க. ஓம் மாங்கல்யம் பிரபச்சாஹ காலே பிரமஸ்த நமகே, ஓம் காமாட்சி நமகே, எல்லாம் நமகே. ஓம் கெட்டி மேல கெட்டி மேல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அண்ணி உங்க அண்ணன் தலையாட்டி இன்ஸ்பெக்டரோட வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்? எனக்கு அடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லணும். அப்படியே சொல்லிடுறேன். அப்படியே சொன்னீங்கன்னா இப்படியே எங்களை தூக்கி 8 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. உங்களையா? உங்க புருஷனை சேர்த்துதான். ஆமா. ஆத்தாடி டேய், முன்னாலே கேட்டது நல்லதா போச்சுடா. அண்ணி இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன சொல்லணும் தெரியுமா? சீக்கிரம் வந்து தொலைங்கயா. தாலி மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்ததும் இல்லாம கல்யாணம் வேற பண்ணிட்டா சார் இவன். சார், யாரும் என்ன கடத்திட்டு வரல. நானா விருப்பப்பட்டுதான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாருங்க சார், பொண்ணை மிரட்டி மரத்தடியில மந்திரிச்சு செட்டப் பண்ணி சொல்ல வச்சிருக்காங்க. இவன் முடிய சரியில்லை பாருங்க. எழுதிக்கங்க, பொண்ணை கடத்தினதுக்கு ஒரு கேஸ், +2 படிக்கிற மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கேஸ், டபுள் கேஸ் உள்ள போடுங்க பதவி போறதுக்கு. சார் இதுலயும் பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? +2 படிச்சா 17 வயசு தான் ஆகுது. கேஸ் ஜெயிக்குது, ஸ்டார் ஏறுது. இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள், எஸ். அண்ணி படிக்கிறது என்னமோ +2 தான். ஆனா அண்ணியோட வயசு 19. யோ, +2 அப்படியே 19 வயசு ஆகும். 9ஆவதுல 2 வருஷம் ஃபெயில் சார். சார் இதுவும் பாயிண்ட் சார். கேஸும் போச்சு, ஸ்டாரும் போச்சு. இரியா, என்னய்யா சொல்றதுல உண்மைதானா? அது வந்து என்ன திரு முழிக்கிற? உண்மையை சொல்லு, இல்ல உன்ன உள்ளத்துக்கு போட்டு மேய்ச்சிருவேன். ஆமா, 2 வருஷம் ஃபெயில். ஞாபகம் வந்துருச்சு. என்ன திணற? உண்மையிலே ஓந்த கட்சி தானா? ஏட்டையா, என்ன நக்கலா? சார் அப்ப வேற வழி இல்ல. இந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏதியா சார் எந்த கேஸுக்கு முன்னாடி போயிருக்கோம்? எல்லாம் முடிஞ்ச உடனே தான் போயிருக்கோம். கேட்டு புட்டின கேப்ல எப்படி கல்யாணத்தை முடிச்சிருவான்னு தெரியும். அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி கொடு. நல்லா இருக்கு. யோ, அரஸ்ட் பண்ண கூட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இங்க இருக்கேன். நடந்தது நாங்க இதான் செய்ய முடியும். ஏன்னா 2 பேரும் மேஜர். சட்டப்படி நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும். நீங்களும் சத்தம் போடாம போயிடுங்க. காளையா, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, செய்யறேன். ஐயா, போலீஸ் ஸ்டேஷன்லயே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிட்டா நல்லா இருக்கும். இருக்கு இருக்கு இறுக்கி புடுவே இருக்கு. சார் கொஞ்சம் விட்டா ஏறுவாங்க சார். நீங்க போங்க சார், நான் வர்றேன். நீ சார் இங்க எங்கேயோ கல்லு வாசனை. பல்ல உடைச்சு பச்சிபல அதை செய் மச்சான். இப்ப மச்சான் தாண்டா, நல்லா இருங்க. நல்லா இருப்பாங்க. அண்ணன் சீதனமா அந்த செயினை கொடுத்துட்டு போங்க. என் பொண்டாட்டி பின்னிடுவா. எப்படி மிரட்டி அமிச்ச பத்தியா? அண்ணா எப்படி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுண்ணா? என்ன முடிஞ்சது? இனிமே தான் பிரச்சனை ஆரம்பம். என்னண்ணே நீங்களே குழப்புறீங்க? எங்க அப்பாவை யாரும் சமாதானப்படுத்துறது? அது எங்க பொறுப்பு. மாப்பிள்ளை சொல்லணுங்க. எந்த மாப்பிள்ளை? எங்க ஊர் மாப்பிள்ளைக்கு. காலையா உன்னையும் புள்ள இல்ல பாருங்க அந்த பக்கம். ஐயா ஐயா வாத்தியார் ஐயா, அண்ணன் ஏதோ நிர்பந்தத்துல இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. தயவு செய்து முறைப்படி பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள சேர்த்துக்கணும் ஐயா. இது எங்க தலைமையில வேண்டுகோளுங்க. அடி பெரும்பால பெத்தவன் நான் குத்துக்கலாட்ட நான் உட்காந்துருக்கேன். அனாத பையன் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்கு நாங்க வரவேற்பு கொடுக்கணுமோ? நான் ஒண்ணும் அவ்வளவு ரோஷம் கட்டவன். அதானே, நாங்க வளர்த்ததுல குறை வச்சோமா இல்ல வாங்கி கொடுத்ததுல குறை வச்சோமா? பாவம் இந்த மனுஷன் பள்ளிக்கூடத்துல தொண்டை தண்ணி போக கத்தி கத்தியே உசுர விட்டாரு. ஏய், நான் இன்னும் உசுர விடலடி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க. யாருக்காக? எல்லாம் அவனுக்காக தானே. பெத்தவங்களையும் கூட பிறந்தவளையும் மதிக்கல இல்ல. அவன் மூஞ்சிலேயே நாங்க முழிக்க மாட்டோம். உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாத 4 பேர் இந்த ஊருக்குள்ள இருந்துகிட்டுதான் எங்க அண்ணனை கெடுத்து போட்டீங்க. உங்க பேச்சு கேட்டுதானே கல்யாணம் பண்ணாரு. இனி எங்க அண்ணன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. போங்க போங்க. 4 பேர் ஒரே மாதிரி திட்டுறாங்க. 3 பேர் தாண்டா இருக்காங்க முண்டம். அங்க என்னடா கிசு கிசு?
இந்த பாருங்க ஆத்திர கண்ண மறைக்கிறப்ப ஒரு மனுஷன் தன்னை இழக்காம பாத்துக்கணும் சார். இப்ப நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு காலை இழக்க போறீங்க. எப்படியா? எரியாரு வாழ. என்ன நீ? வாங்க நீ வாங்க. அண்ணன் தொட்டில அடிச்சு போறீங்க, தொட்டி உடைஞ்சிரும். எங்க அண்ணன் தாலி கட்டினதுல இருந்து அண்ணி தலை நிமிரவே இல்ல. இதுதான் எங்க சித்தப்பனோட பங்களா. சித்தப்பா இங்க இருக்காரு. சித்தப்பா சிங்கப்பூர்ல பாஸ்போர்ட் தொலைச்சு அங்கே செட்டில் ஆயிட்டானே. அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது எங்க பங்களா. சோ நீங்க இங்க தாராளமா தங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ணி உட்காருங்க அண்ணி. டேய் அண்ணன் எதுக்கு அப்புறம் அண்ணி உட்காருவாங்க. அண்ணி உங்களுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லா பருப்பும் வாங்கி வச்சிட்டோம். அரிசி மிளகாய் எல்லாம் ரெடி. சோ உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, எங்களுக்கு சேர்த்து சமைக்கலாம். ராமு, இந்த உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன், நன்றி சொல்ல வரீங்க. இத பாருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, இது எங்களோட கடமை. உங்க அப்பா அம்மா மனசு மாறி உங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டு போற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். ஏங்க எப்பங்க உங்க அப்பா அம்மா மனசு மாறும்? அண்ணியோட அவசரம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. ஆமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லா அப்பாவும் ஆரம்பத்துல டாம் டூம்னு குதிப்பாங்க, அப்புறம் டமக்குன்னு விழுந்துருவாங்க. இந்த லவ் மேரேஜ் பண்ற ஜோடிகளுக்கு ஃபேமிலில ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அதனால அத உடனே ஒடுக்கிறதுக்கு பார்லிமெண்ட்ல புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுங்க. அது இப்ப என்னால முடியாது. ஆமா முடியாது இல்ல. ஏய் ஏன்டா வளவளன்னு பேசிக்கிட்டு, புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்கள தனியா விடுங்கடா. இப்ப என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோம், வாங்கடா. போங்க போங்க, நான் இவங்களோட இருக்கேன். ஏய் எனக்கு இங்க என்ன வேலை, நானும் வரேன். ஏனுங்க இந்த காலத்துல இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க. ஆமா அண்ணி, அண்ணி சரியா சொன்னீங்க. ஏய் இன்னும் போலியா? நாங்க அப்பவே போயிட்டு வரோம். இது வரைக்கும் கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த நம்ம குடும்பத்தை 4 பேர் நடுத்தரவுல கேவலமா பேசுற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டா உங்க தங்கச்சி. இனிமே என் தங்கச்சி எந்த முகத்தை வச்சுட்டு வெளியே போகும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான். ஒரு கழுதை இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு, இன்னொரு கழுதைக்கு இனிமே இந்த வீட்டுல என்ன வேலைன்னு கேக்குறியாமா? வாஸ்தவம் தான். கோடி ரூபாய் லாட்டரியில் அடிச்சு திடீர் பணக்காரியான உங்ககிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கறது எங்க தப்பு தான். என் பொண்ணு ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீட்டுல நான் எல்லா கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப என் மக ஒரு நல்லவன் கிட்ட மட்டும் இல்ல, எல்லா நல்ல குணங்களும் அமைஞ்ச ஒரு உத்தமன் கிட்ட தான் போய் சேர்ந்திருக்கா. இனிமே நான் இங்க இருந்தா என்ன, செத்தா என்ன, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கங்க. போதும் நான் இங்க இருந்து படுற பாடு. என்ன நீ செய்யறதை செஞ்சு போட்டு செய்தி வச்சிட்டு இருக்க நீனு? இத பாருங்க, இனிமே இந்த வீட்டுல நாங்க இருக்கணுமா இல்ல உங்க அம்மா இருக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். போக வேண்டியது இந்த கிழவிதான். தாங்க முடியல. போய் சொல்ல. காளையா, இன்னைக்கு உங்களுக்கு பணபலமும் படைபலம் இருக்கிறதுனால அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. அம்மாவை எழுத்துக்கிட்டு யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களை காப்பாத்த போறது அம்மா தான். அத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வாங்க. வாங்க காமாட்சி, சீக்கிரம் வா. யார் வந்திருக்கன்னு பாரு. அம்மா அம்மாடி எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அத்தை, முதல்ல எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல மகராசனா இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நிறைஞ்ச மனசோட சொல்றேன், நீங்க 2 பேரும் காலா காலத்துக்கு இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அத்தை, உங்க ஆசீர்வாதத்துல நாங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருப்போம். போதுமா? பெத்த மகனும் மருமகளும் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க. என்னது, அண்ணன் வீட்டை விட்டு விரட்டிடுச்சா? ஆமா காமாட்சி, அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். நீங்க எனக்கு அத்தையா இருக்கலாம், ஆனா பெத்த தாய் மாதிரி எதை பத்தி நீங்க கவலைப்படாம எங்க கூட இருக்கலாம். ஆமாமா. இல்லம்மா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துறத தள்ளி இருந்து பாக்குறதுலதான் எனக்கு நிம்மதி. எனக்கு அதுவே போதும். ஏன் மாப்ள, உங்க அப்பா அம்மா இன்னும் சமாதானம் ஆகலையா? ஏங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, வந்து சாப்பிடுங்க. நம்ம பையன் பண்ண கூத்துக்கு அது ஒண்ணுதாண்டி குறைச்சல். இனிமே நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல போய் பாடம் நடத்துறேன்? என்கிட்ட படிக்கிற மாணவிகளுடைய பெற்றோர்லாம் இந்த வாத்தியார்கிட்ட படிச்சா நம்ம பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்துரும்னு நினைக்கிற அளவுக்கு உன் பையன் அசிங்கமா பண்ணிட்டு போயிட்டானடி. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். எப்படியோ போ. அம்மா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இப்ப என்னடி திடீர்னு கோயிலுக்கு? அம்மா,
அரசாங்கத்தோட குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு உதாரணமா நம்ம குடும்பம் இருந்துச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ இப்படி பிரிஞ்சு கிடக்கும். அதான் இனி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் போய் கோயில வேண்டிட்டு வந்துடுறேன். நல்லா வேண்டிக்கிட்டு வாமா. சரிம்மா. யார் அது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க போல் இருக்கு. போய் கதவை தர. சரிங்க. யாரு? சாரா. ஐயோ சாரி மாமனார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்னங்க மாமா வந்திருக்காருங்க. மாமாவா? ஐயோ என் மாமனார் வந்திருக்காருங்க. உங்க அப்பா. எங்க அப்பாவா? அவன் எங்க இருக்கா? உள்ளதா இருக்காரு. வாங்க. காளையா. அப்பா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னங்க மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். எங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காளையா, என்னதான் இருந்தாலும் என்கிட்ட படிச்ச பொண்ணையே நான் மருமகளை அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா. டேய், மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன். சபாஷ், வெரி குட். ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா அம்மா தங்கச்சி வரலையா? அப்பாவே நான் தான்டா. இல்ல அப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா தங்கச்சி வரலையான்னு கேட்டேன். இதே கேள்வியே உங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன். என்ன ஊர் உலகத்துல பண்ணாதான் நம்ம பையன் பண்ணிட்டான், எதாவது நடந்து போச்சு, வா அவங்க 2 பேரையும் கூட்டு வரலாம்னா ஒத்துக்க மாட்டேன்ட்டா. எனக்கு கோவம் வந்துருச்சு. பொடி நீங்களும் உங்க கோவம் உதறி தள்ளிவிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் பெத்த பாசம் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியுமாடா? அப்பா உங்களுக்கு இருக்கிற பாசம் அம்மாவுக்கும் தங்கச்சி இல்லையே. காமாச்சி போய் யாரும் பாரு. சரிங்க. யாரோ வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசி வெளியே அனுப்பிச்சிரு. சரி, பீரோ கிட்ட ஒளிஞ்சுக்கிறேன். சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்குங்க. சைலண்ட். பார்த்து அத்தியார் புத்தி போகுதா பாரு. யாரு? காமாட்சி எப்படி இருக்க? ஐயோ நான் ஒரு மக்கு வாத்தியார் மகளாச்சே. அண்ணி அவனோடனே கிண்டலா? ஆமா, அண்ணன் இருக்காரு. உள்ளதா இருக்காரு. வா. அண்ணா எப்படின்னா இருக்க? நல்லா இருக்கமா. நீ நல்லா இருக்கியா? வீட்டுல இருந்து கிளம்பும் போது நல்லா இல்ல, இங்க வந்து உங்க 2 பேரையும் பார்த்ததும் என் மனசு நிறைஞ்சு போச்சு. என்ன சத்தம்? இல்ல அது கவுளி கவுளி. அம்மா நீ மட்டும் வந்திருக்க, அப்பா அம்மாலாம் வரலையா? அவங்க எங்க வர போறாங்க? அதுங்கெல்லாம் பாசம் இல்லாத ஜென்மங்க அண்ணே. உங்களுக்கு சப்போர்ட்டா நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவங்க கேக்கல. அதான் கிளம்பி வந்துட்டேன். நான் இங்க வந்தது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாது. சொல்லிடாதே. நான் எப்படி சொல்லுவேன்? ஏய் யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு. நீ அப்பா கிட்ட போய் ஒளிஞ்சுக்க. அப்பா கிட்ட? இல்ல அத அப்பக்கம் போய் ஒளிஞ்சுக்க. போ போ, யாருக்கும் தெரியாம சீக்கிரம். யார் இது? அத்தை. ஐயோ இவளா? மருமகளே நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்க என் மகன்? வாங்க அத்தை, இருக்காரு. ஐயோ அம்மா. மகனே, என்ன பெத்த ராசா, என் ராசா ராசாதான். இல்ல அது ரேடியோல பாட்டு போட போறாங்க, அந்த சொல்றாங்க. ஆமா நீ மட்டும் வந்திருக்க, அப்பா தானே சொல்லியா? உங்க அப்பாவை கூப்பிட்டேப்பா. ஊர உலகத்துல இல்லாத நம்ம புள்ள செஞ்சுட்டான். வாங்க மகனையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டு வருவோம்னு கூப்பிட்டேன். என்ன சொன்னாரு? வீட்டை விட்டு போனா காலை வெட்டிடுவேன்னு சொன்னாரு. அது ஒண்ணு இல்ல, மறுபடியும் கவுளி. கவுளியா? இல்ல கவுளியோ மவுளியோ உனக்கு ஒண்ணும் புரியாது. ஆமா நீ இங்க வந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா? கிழிச்சாரு. அந்த மனுஷனை பத்தி எனக்கு தெரியாதா? ஒழுங்கா 4 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியல. என்னது கையாட்டுற? இல்ல அதாவது எதுவா இருந்தாலும் அமைதியா பேசு. நீ இங்க வந்த விஷயம் அப்பா தெரிஞ்சிட்டா? எப்படிப்பா தெரியும்? நீ சொல்லாம எப்படி தெரியும்? இல்ல அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? இப்படி தெரியும். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் மட்டும் இல்ல, நம்ம பொண்ணு சம்பவமும் இங்கதான் இருக்கு. ஆமா, வீட்லயே சொல்லிருந்தா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கலாம்ல. எப்படியோ மாமா நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, எங்களுக்கு அதுவே போதும். உலகத்துல எதை வேணாலும் கட்டி போடலாம், இந்த பாசத்தை மட்டும் கட்டி போடவே முடியாது. நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்டா நகலுனா? இல்ல கனவா நடவனே எனக்கு தெரியலடா. ஏய் எல்லாரும் ஒன்னா சேரணும்னு நினைச்சோம், ஆனா இவ்வளவு சீக்கிரமா சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கலடா. ஆமாச்சி, எல்லாரும் சாப்பிட சீக்கிரத்து வை. அவங்க ஒன்னா சேர்ந்தது நமக்கு தான்டா சந்தோஷம். சரி வாங்க, நாமளும் போய் சந்தோஷத்தை பரிமாறிப்போம். இப்ப போனா காலம் எப்ப டென்ஷன் 2 பேரும் இங்க விட்டு போயிடுவாரு. நைஸா கட்டிக்கலாம் வா. இதெல்லாம் என்ன பண்றது? செகண்ட் ஹேண்ட்ல உத்தரலாம் வாங்க. போடா கடையை